Good morning, JMS Academy, Rotarian Salmusudana, Constrainer, Problems and Numberல ஒரு சம் பார்க்க போகிறோம். இதுவும் SSCல கேட்ட கொஸ்டின் அது 3/4 ஆஃப் ஏ நம்பர். ஒரு நம்பருடைய 3/4 இஸ் 60 மோர் தென் இட்ஸ் 1/3 த நம்பர். 1/3 த நம்பர் இஸ். அதாவது ஒரு எண்ணினுடைய 3/4 பங்குக்கும் அந்த எண்ணினுடைய 1/3 பங்குக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 60. அந்த எண் என்ன? நல்லா கவனிச்சுங்க. ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுத்தாலே இந்த நம்பரை 1ன்னு வச்சுக்கோம். என்கிட்ட 1000 ரூபா இருக்குது, உங்கள்கிட்ட 1500 ரூபா இருக்குது. கூட இருக்குது, குறைய இருக்குது, கிரேட்டர் லெஸ்ஸர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான் நம்ம முக்கியமானது. டிஃப்ரென்ஸ் தான் பார்க்குறோம். இப்போ என்ன எடுத்தாச்சு? ஒரு நம்பர் என்ன எடுத்தாச்சு? 3/4. அந்த நம்பரை 1ன்னு வச்சுக்கிட்டோம். 1உடைய 3/4 தான். இன்னொரு நம்பரை என்ன எடுத்துக்கிட்டோம்? 1/3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே தானே? சரி, இப்போ ஏன் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம்? கூட இருந்தாலும் சரி, குறைய இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்னு எடுத்துக்கணும். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்க ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். 3 ஒரு பிரைம் நம்பர். 4ஐயும் 3ஐயும் பெருக்கிட்டோம்னா 12 தான் எல்சிஎம். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டாலே 3 கொண்டு 3 பெருக்கிட்டோம்னா 9, 4 கொண்டு 1 பெருக்கிட்டோம்னா 4. 9லேருந்து 4 போச்சுன்னா என்ன வந்துடும்? 5/12. எப்பவுமே கொடுக்கக்கூடிய நம்பர் மேலே உள்ள நம்பருக்கு தான். இது 60. 12 என்னவாகும்? அதாவது 5 60 ஆச்சுன்னா 12 என்னதாகும்? 5 எதை கொண்டு பெருக்கினா 60? 12 கொண்டு பெருக்கணும். அதே 12 இங்கே பெருக்கிடலாமா? 12ஐயும் பெருக்கிட்டோம்னா என்ன வந்துடும்? 144. தேங்க்யூ. குட் மார்னிங், ஜிஎம்எஸ் அகாடமி. இன்றைக்கி ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸில் ஆர்ஆர்பியில் 2019 கேட்ட ஒரு கொஸ்டினை பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் என்னதுன்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ நம்பர் அண்ட் இட்ஸ் 3/5 இஸ் 50. வாட் இஸ் த நம்பர்? இதுதான் கொஸ்டின். ஒரு எண்ணுக்கும் அதனுடைய 3/5 பங்குக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 50. இப்போ என்ன கொடுத்தாச்சு? இதில் ஃப்ராக்ஷன் வந்துட்டுனாலே அந்த நம்பரை நம்ம 1ன்னு வச்சுக்கணும். அந்த நம்பரை 1ன்னு வச்சுக்கிட்டா அதனுடைய 3/5 பங்குன்னா 1உடைய 3/5 பங்கு 3/5 தான். அதனுடைய வித்தியாசம் மைனஸ் கொடுத்தாச்சு. 1லேருந்து கழிக்கணும்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. 5லேருந்து 3 கழித்து 2/5ன்னு போட்டுடலாம். இதை ஆட் பண்ணணும்னா 5 3 கூட்டி 8/5ன்னு போட்டுடலாம். இல்லை நார்மலாக எல்சிஎம் எடுத்து செய்யுங்க, ஆன்சர் வரும். இப்போ நமக்கு என்ன வந்தாச்சு? 2/5ன்னு வந்தாச்சு. அவங்க வித்தியாசம் என்ன கொடுத்துருக்கான்? 50. இந்த வித்தியாசம் மேலே உள்ள நம்பருக்கு 2 50 ஆகுது. 5 என்னவாகும்? இதுதான் கொஸ்டின். 2 எதை கொண்டு பெருக்கினா 50? 25 கொண்டு பெருக்கினா 50. அப்போனா 5ஐயும் 25 பெருக்கினீங்கன்னா 125. தேங்க்யூ வெரி மச். குட் மார்னிங், ஜிஎம்எஸ் அகாடமி, ரொட்டேரியன் சலமுசுதனா, கான்ஸ்டைனர், ப்ராப்ளம்ஸ் அண்ட் நம்பரில் ஒரு சம் பார்க்க போகிறோம். இதுவும் எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின் அது 3/4 ஆஃப் ஏ நம்பர். ஒரு நம்பருடைய 3/4 இஸ் 60 மோர் தென் இட்ஸ் 1/3 த நம்பர். 1/3 த நம்பர் இஸ். அதாவது ஒரு எண்ணினுடைய 3/4 பங்குக்கும் அந்த எண்ணினுடைய 1/3 பங்குக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 60. அந்த எண் என்ன? நல்லா கவனிச்சுங்க. ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுத்தாலே இந்த நம்பரை 1ன்னு வச்சுக்கோம். என்கிட்ட 1000 ரூபா இருக்குது, உங்கள்கிட்ட 1500 ரூபா இருக்குது. கூட இருக்குது, குறைய இருக்குது, கிரேட்டர் லெஸ்ஸர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான் நம்ம முக்கியமானது. டிஃப்ரென்ஸ் தான் பார்க்குறோம். இப்போ என்ன எடுத்தாச்சு? ஒரு நம்பர் என்ன எடுத்தாச்சு? 3/4. அந்த நம்பரை 1ன்னு வச்சுக்கிட்டோம். 1உடைய 3/4 தான். இன்னொரு நம்பரை என்ன எடுத்துக்கிட்டோம்? 1/3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே தானே? சரி, இப்போ ஏன் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம்? கூட இருந்தாலும் சரி, குறைய இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்னு எடுத்துக்கணும். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்க ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். 3 ஒரு பிரைம் நம்பர். 4ஐயும் 3ஐயும் பெருக்கிட்டோம்னா 12 தான் எல்சிஎம். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டாலே 3 கொண்டு 3 பெருக்கிட்டோம்னா 9, 4 கொண்டு 1 பெருக்கிட்டோம்னா 4. 9லேருந்து 4 போச்சுன்னா என்ன வந்துடும்? 5/12. எப்பவுமே கொடுக்கக்கூடிய நம்பர் மேலே உள்ள நம்பருக்கு தான். இது 60. 12 என்னவாகும்? அதாவது 5 60 ஆச்சுன்னா 12 என்னதாகும்? 5 எதை கொண்டு பெருக்கினா 60?
12 கொண்டு பெருக்கணும். அதே 12 இங்கே பெருக்கிடலாமா? 12 பெருக்கிட்டோம்னா என்ன வந்துடும்? 144. தேங்க்யூ. குட் மார்னிங். ஜிஎம்எஸ் அகாடமி. சில எஸ்பி பிஓவில் கேட்ட கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சில சமயம் ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் உள்ளுக்குள்ளே வந்துடும். என்ன வந்துடும்? ஹோல் ரூட்டு. இதை நம்ம எழுதி பார்க்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கக்கூடிய வீடியோ பார்த்துக்கோங்க. எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் 1லேருந்து 30 வரை கண்டிப்பாக பாராமல் படிச்சிடணும். உள்ளுக்குள்ள என்ன வந்துடும்? ரூட்டு 225. கடைசியில் வாங்க. ரூட்டு 225ஓட வேல்யூ என்ன வந்துடும்? 15. 154 15ஆல் கூட்டிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? 169. ரூட்டு 169ஓட வேல்யூ என்ன வந்துடும்? 13. 108ஐயும் 13ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வந்துடும்? 121. அதனுடைய வேல்யூ 11. 25ஐயும் 11ஐயும் கூட்டிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? 36. ரூட் 36 வேல்யூ 6. 10ஐயும் 6ஐயும் கூட்டிட்டீங்கன்னா 16. ரூட் 16உடைய வேல்யூ என்ன வந்துடும்? 4. ஸோ ஆன்சர் 4. ஆன்சர் 4. தேங்க்யூ வெரி மச். குட் மார்னிங். ஜிஎம்எஸ் அகாடமி. ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர் வரிசையில் இப்போ ஒரு எஸ்எஸ்சி ஜிடியில் 2019 கேட்ட ஒரு கொஸ்டினை பார்க்க போகிறோம். எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். பாருங்கள், இது ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. A number is as much greater than 36. 36ஓட கூட இருக்கணுமா? as is less than 86. 86ஓட குறையா இருக்கணுமா? வாட் இஸ் த நம்பர்? இது ஒரு மாடல். இந்த மாடலில் கேட்டால் 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்துருங்க. 2ஐயும் கூட்டினோம்னா என்ன வந்துடும்? 122/2 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 61. தேங்க்யூ வெரி மச்.